வணக்கம். இழுபறி நிலையில் ஆட்சி அமைத்தது பெரிய மாற்றம். நிர்மலா சீதாராமனுக்கு சேகர் பாபு கொடுத்த ஒரு பதிலடியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அறங்காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய PK சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்று பல்வேறு அரசு விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் பூம்புகார் நகரில் கட்டப்பட்டு வரும் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோடைய புதிய கட்டடம், ராஜாரி நகரில் கட்டப்பட்டு வரும் மூத்த குடிமகன்கள் உறைவிடம் ஆகியவற்றினுடைய கட்டுமான பணிகளை பார்த்தீங்கன்னா பார்வையிடுவதற்காக நம்முடைய சேகர் பாபு செல்லிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சூளை அங்காளம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடுகளையும் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இப்படி முடிந்திருக்கும் குடமுழுகிற்கு வருகை தரும் பக்தர்கள் எளிதாகவும் விரைவாகவும் தரிசனம் மேற்கொள்ளும் வகையில் உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் அலுவலர்களுக்கு மற்றும் பொறியாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாரு நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள். பின்பு அமைச்சர் சேகர் பாபு பத்திரிகையாளர்கள் கூடியும் போது என்ன சொல்றாருன்னா, மறைந்த முதல்வர் காமராஜர், பக்தாச்சலம், கருணாநிதி ஆகியோரது ஆட்சி காலம் மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் திருக்கோவில்கள் சார்பில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது நடத்தப்படுவதும் வரலாறாகும். அந்த வகையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் சார்பில் சைவ சித்தாந்த வகுப்புகளோடு கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாக எவர்வின் பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டு வருது. இந்த கல்லூரி என்று புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கு சோமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் இருந்த ஆதீனத்தின் இடமான மொத்தம் 5.96 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவ செல்வங்கள் உயர்கல்வி பயிலும் வகையில் சுமார் ஒரு 25 கோடி மதிப்பீட்டில் 22 வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகம், கல்லூரி, முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அறை, முதல்வரின் படைப்பகம், உணவகம், வாகன நிறுத்துமிடம் போன்ற வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வருது. இந்த பணி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்குள்ள முடிக்கப்பட்டு மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் தர இருக்கிறோம். தமிழக முதல்வர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி இதெல்லாம் நடைபெற்று இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே தர முடியாத சூழல்லாம் இப்போ அமைந்திருக்கிறது. ஏன்னா நம்ம பாஜகவை பார்த்தீங்கன்னா 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்வரை எழுத்தாங்க. ஆனால் இந்திய கூட்டணி அதை முறியடித்து இழுபறி ஆட்சி அமைக்க பெரிதும் வழிவகுத்தது. அதனால தான் இன்று ஒன்றிய பாஜக அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேகர் பாபு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.